அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று வளர்பிறை பஞ்சமி. சூட்சமமான இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் நினைத்தது 5 நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புதன்கிழமையோடு வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வருது. ரொம்ப 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 சிறப்பானது. நான் எப்பொழுதும் சொல்வது தான், புதன்கிழமையோடு ஏதாவது ஒரு விசேஷமான நாட்களோ திதிகளோ நட்சத்திரங்களோ வருது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த புதன்கிழமையோடு வளர்பிறை பஞ்சமி வருவது ரொம்பவே சிறப்பானதே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்குவதற்கு வாராகி அன்னையை நினைத்து செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும், எவ்வளவு ஏழ்மை நிலையில் நீங்கள் இருந்தாலும், வறுமையின் கொடுமையில் நீங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றத்தையும் செல்வச் செழிப்பையும் வருமானத்தையும் அது அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். நான் எப்பொழுதும் சொல்வது தான், திதிகள் அப்படின்னா வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படிங்கிறது வரும். நீங்கள் தேய்பிறை திதியில் மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வளர்பிறையில் வழிபாடு செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? பெருசாக எதுவும் நடக்காது. உங்கள் பிரச்சனை தீரும். ஆனால் குடும்பம் என்ன நிலமையில் இருந்ததோ அதே நிலமையில தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேய்பிறையில் என் பிரச்சனை தீரணும், எனக்கு நிம்மதியாக இருக்கணும், அதெல்லாம் இருப்பீங்க. ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பணப்பற்றாக்குறையாக தான் இருக்கும். அப்போ அந்த செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா எல்லா வளர்பிறை திதிகள்லையும் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வளர்பிறை பஞ்சமியில் நம்ம எப்படி வீடுகளில் ரொம்ப எளிமையாக வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும். திருவுருவப்படம் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எங்ககிட்ட படமும் இல்லை, விக்கிரகமும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த ஜோதி ரூபத்தில் வாராகி அன்னையை ஆகாவனம் செய்யுங்கள். செய்துவிட்டு நீங்கள் அதற்கடுத்து உங்களுடைய பூஜைகளை தாராளமாக செய்யலாம். நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிகப்பு நிற மலர்கள் வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க. கிடைக்கலை அப்படிங்கிறவங்க இதுக்காக ரொம்ப சிரமப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம். உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை கொண்டு வாராகி அன்னையை ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். வாராகி அன்னையினுடைய முகம் பார்த்தீங்கன்னா பன்றியினுடைய முகமாக தான் இருக்கும். அந்த கொம்புகளின் வழியாக தரைக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை கிண்டி எடுத்து அதை சாப்பிடுவார் இல்லையா? அப்போது நம்ம வாழ்க்கையிலேயும் நம்ம வாராகி அன்னையை உள்ளன்போடு மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நம் மனதில் புதைந்து கிடக்கிற சொல்லவே கூட வேண்டாம். என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவளுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணுவான்? நம்ம ஆள் மனதில் கிடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கூட வாராகி அன்னை தீர்த்து வைப்பாள். அப்படிப்பட்ட வாராகி அன்னைக்கு கிழங்கு வகைகளை, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அவளுக்கு ரொம்ப விருப்பம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உருளைக்கிழங்காக இருக்கலாம், சக்கரவள்ளி கிழங்காக இருக்கலாம், மரவள்ளி கிழங்காக இருக்கலாம். எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தீபம், நான் எப்பொழுதும் சொல்வது, ஒரு சாதாரண மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. இல்லை தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்கள் தேங்காய் தீபம் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அன்னையின் கோவிலில் போய் தான் ஏற்றணும். வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பரிகார தீபங்கள்லாம் நாங்கள் வீட்டில் ஏற்றுவோம்னா ஏற்றிக்கோங்க. ஒரு சிலர் பரிகார தீபங்கள் ஏற்ற மாட்டாங்க, அவங்க கோவிலில் ஏற்றிக்கோங்க, வீட்டில் ஏற்ற வேண்டாம். சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு வாசனை நிறைந்த மலர்களை கையில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா, மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை குறைந்தது நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக. க்ளீம் வாராகி முகி க்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம்
தனவ சங்கரி தனம் வர்ஷ வர்ஷ ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. வாராகி அன்னை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. உங்கள் மனதில் என்னென்ன விருப்பங்கள் இருக்குதோ அது அனைத்தையும் வாராகி அன்னைக்கிட்ட மனமுருகி உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியது. இப்போ அருகிலேயே வாராகி அன்னையினுடைய ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று 5 தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னா, பஞ்சமி, பஞ்சம் அப்படின்னாலே 5 அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? அப்போ 5 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு அருகில் இருக்கக்கூடிய வாராகி அன்னையினுடைய ஆலயங்களுக்கு சென்று ஏற்றலாம். இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். தேங்காய் தீபம் மட்டும்தான் நீங்கள் கோவிலில் ஏற்றணும். இந்த நெய் விட்டு ஏற்றுறது, நல்லெண்ணெய் விட்டு ஏற்றக்கூடிய தீபங்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக வீட்டிலேயே நீங்கள் ஏற்றிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்கள் கோவிலில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு விரிப்பெல்லாம் விரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அங்கேயே உட்காந்து வாராகி அன்னையை மனதார நினச்சிக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து செல்வச் செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு வாராகி அன்னையை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கீழே ஒரு விரிப்பு அப்படியே தரையில் உட்காராமல் ஒரு விரிப்பு விரித்து அதற்கு மேலே உட்கார்ந்து கொண்டு ஒன்று கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவம் எதையும் சாப்பிட்ருக்க கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் தாங்க அசைவம் சாப்பிட்ருக்காங்க, நாங்கள் சமைச்சேன், நான் சாப்பிடலை, நான் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. ஏன்னா வீட்டில் அசைவம் இருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க வாராகி அன்னைக்கு அசைவம் அப்படிங்கிறது ஒத்துக்காது. அதனால் நீங்கள் அசைவத்தை தவிர்க்க வேண்டும். அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி திதியை விட்டுடுங்க. வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் நீங்கள் இதே மந்திரத்தை சொல்லி வாராகி அன்னையை ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். நம்பிக்கையோட கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுங்க. நம்ம உள்ளன்போடு மனமுருகி வாராகி அன்னைய ஒரு நடுக்காட்டில், ஐயோ திசை தெரியாமல் வந்துட்டேன், எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு கூட எனக்கு தெரியலை, நீ தான் காப்பாற்றணும் வாராகி அப்படின்னு நீங்கள் நினச்ச நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பவள் வாராகி அன்னை. அதனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குதா, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா, எதுவாக இருந்தாலும் வாராகி அன்னைக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவள் பார்த்துப்பா. எல்லாத்தையும் அவள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சரி செய்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமையும். நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.